அடுத்து இந்த நிகழ்விலே வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. வரவேற்புரையை வழங்க இருப்பவர் திரு ஜோகசீலன். 2009ஆம் ஆண்டு இந்த மண் பெரும் அவலத்தை சந்தித்த பொழுது, எங்கள் இனத்தின் அடுத்த கட்டம் என்ன எதுவென சிந்தித்த பொழுது, ஒவ்வொரு இளையவர்களுக்கு முன்னாலும் பல்வேறு தெரிவுகள் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொருவரும் தங்களுக்கு வசதியான தெரிவுகளை எடுத்துக்கொண்டு பயணப்படத் தொடங்கினார்கள். அவ்வாறு கொடுக்கப்பட்ட தெரிவுகளுக்குள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை தமிழிலே கற்பிப்பதும், அதிலே தமிழ் சார்ந்த மென்பொருட்களை வடிவமைப்பதும், தனக்கு பின்னே வருகின்றவர்களையும் தன் திசையை நோக்கி அழைத்துச் செல்லுகின்ற அந்த இலக்கு நோக்கிய அந்த தெரிவை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி போய் இன்றைக்கு 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டிலே யாழ் ஐடியினுடைய பயணத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்தாபகரும் தொழிலதிபருமாக இருக்கக்கூடிய திரு மதிப்புக்குரிய திரு ஜோகசீலன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையை வழங்க இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை முதற்கண் பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய இந்த வரவேற்பு உரையை நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். என்னுடைய இந்த நிறுவனத்தை நீண்ட காலமாக வழிநடத்தி செல்வதற்காக பலருடைய உழைப்புகள் என்னோடு பின்னோக்கி நிற்கிறேன். நான் மட்டும் என்கின்ற நிறுவனம் இல்லாமல் என்னோடு சேர்ந்து பணிபுரிந்தவர்கள், எனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு நான் வரவேற்கின்றேன். ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு வரவேற்பு உரை நடத்துவதை விட பொதுவாக என்னுடைய இந்த உழைப்பை நம்பி, நிறுவனத்தை நம்பி, என்னுடைய மாணவர்களை நம்பி இந்த யாழ் மண்ணும் தமிழ் மக்களும் நன்றாக பயணிக்கின்றார்கள். முதலாவதாக இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தபோதரன் ஆசிரியர் அவர்களை வரவேற்பதில் யாழ் ஐடி நிறுவனம் மிக பெருமை கொள்கின்றது. அவரை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். அடுத்ததாக இந்நிறுவனத்தின் பங்காளர் நான் அண்ணா என்று அடிக்கடி சொல்லும் ஸ்ரீதாஸ் அண்ணாவை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது யாழ் ஐடி நிறுவனம். அடுத்ததாக எனது தொழில் வழிகாட்டி, ஒவ்வொரு முறையும் எனது பக்க பலமாக இருந்து சீலன் இதை செய்தால் நெல்லம், இப்படி வாரது நெல்லம் என்று அடிக்கடி எனக்கு பக்கபலமாக இருப்பவர் இராசையா சூரசங்காரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக சிறு வயசில் இருந்தே தம்பி இப்படித்தாண்டா வரணும் என்று அடிக்கடி டா போட்டு மகன் என்று என்னை அழைத்து பேராசிரியர் சீதராயா சார் அவர்களை வருக வருக என அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து என்னோடு அதிக காலமாக பயணம் செய்த பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து நமது யாழ் ஐடி நிறுவனத்தோடு சேர்ந்து நமது மென்பொருள் நிறுவனத்தோடு பயணிக்கும் நிறுவன முகாமையாளர்கள், முதலாளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் என்னிடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். அத்தோடு என்னோடு எனது முன்னேற்றத்துக்காக வெல்விசர்ஸ் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு முறையும் எங்களோடு ஒரு அட்வைசபிள் வெல்விசர்ஸாக இருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். நான் இந்த வரவேற்புரையில் யாராவதை தவற விட்டிருந்தால்
சிறியவனை நினைத்து மன்னித்து கொண்டு அனைவரையும் நான் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது இந்த சின்ன வரவேற்பு உரையை ஏற்றுக்கொண்டு எமது நிறுவனத்தின் உடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கப் போகின்றது, நாங்கள் எவ்வாறு முன்னேறப் போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைப்பாட்டில் இருக்கின்றேன். எல்லாரும் யாழ் ஐடி இன்ஸ்டிடியூஷன் என்கின்றதை ஒரு படிப்புக்கும் கம்ப்யூட்டர் படிப்புக்கும் ஒரு நிறுவனமாக நினைத்திருக்கலாம் அல்லது நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நிறுவனம் 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் போது என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து என்னுடைய கல்வி அவர்களுக்கு நான் சின்னதாக ப்ரோக்ராம்கள் சொல்லிக் கொடுத்து அவர்கள் அதை கற்றுக்கொண்டு பல்கலைக்கழகங்களில் அவர்கள் ஹை ஸ்கோர் எடுத்திருந்தார்கள். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது நான் இதை நன்றாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அப்போ ப்ரோக்ராமிங் என்ற விஷயம் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. அது தமிழ் மொழியில் நான் கற்பிப்பதை எல்லாரும் விரும்புகிறார்கள் என்பதன் தான் எங்களுடைய இந்த தமிழ் மொழி என்ற விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆர்வமும் ஒவ்வொருத்தரும் என்னிடம் கேள்வி கேட்கும்போது நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில்களும் அவர்களை அந்த துறையில் என்னை விற்பனராக மாற்றியதை விட என்னிடம் படித்த மாணவர்களை தெளிவு பெற்ற மாணவர்களாக மாற்றியதை நினைத்து நான் சந்தோஷமடைந்தது உண்டு. அவ்வாறு நாங்கள் பயணிக்கும் போதுதான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு பெறும் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆங்கிலம். அப்போ யூனிவர்சிட்டிலேயும் படித்து போட்டு திருப்பி வந்து நான் அப்போ கேட்பேன்டாப்பா யூனிவர்சிட்டிலேயும் படித்து நீங்கள் பிறகு என்னட்டு என் டவுட் கேட்க வாரீங்களான்ட்டு அப்போ அவங்க சொல்கிற பதில் எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது எல்லாம் விளங்குது என்றாலும் இந்த டீப்பாக போகணுமெண்டா எங்கண்ட மொழியில் படிக்கிற மாதிரி வராது, அதுதான் என்ன உங்கள்கிட்ட கேட்டு வந்து நாங்கள் என்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அது கொழும்பிலேயே நல்ல ஒரு எல்லா தமிழ் படியலும் என்னட்ட வந்து டவுட் கேட்டு ப்ரொஜெக்ட் செய்கிற மாதிரி கொழும்பிலே 2009லேயே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பிறகு 2012ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் திரும்பி வந்தபோது எங்களுடைய மாணவர்கள் எங்கள் யாழ்ப்பாண படியலுக்கு படிப்பிக்கணும் என்ற ஒரு விருப்பம் வந்தது. அப்போ 2012ஆம் ஆண்டும் நான் இந்த தமிழ் மொழி அப்போ இங்கே வந்து என்ன விஷயம்னா ப்ரோக்ராமிங் ஆரம்ப ஆட்டத்தில் வந்து ப்ரோக்ராமிங் தேவையா என்கின்ற விஷயம் இருந்தது. ஆனால் ப்ரோக்ராமிங் தேவை வந்து இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து பெரிதாக தெரியவில்லை. நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை. அப்போ அந்த தேவைகளை நாங்களே ஏற்படுத்தி கொண்டோம். இப்படி சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் வந்தால் ஒரு மென்பொருளை உருவாக்கினா உங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இவ்வாறு இருக்கும் என்கின்ற விஷயத்தை ஒவ்வொரு நிறுவன முதலாளிகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அப்போ நாங்கள் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்காக 2 வேலைகளை கையில் எடுத்த நிறுவன முதலாளிகளுக்கு நிறுவனத்தினுடைய ஓனர்ஸுக்கு பொஸ்மேருக்கு சொல்கிறது இதை செய்தால் அப்படி இருக்கும். அது மாதிரி சாஃப்ட்வேர் உருவாக்குறவர்களையும் உருவாக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. அதன்படி தான் நாங்கள் யாழ் ஐடியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மைடைனமிக்கா நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினோம். அப்போ 2 தேவைகள் எங்களுக்கு இருந்தது. யாழ்ப்பாணத்திலே மென்பொருள்களை குறைந்த விலையில் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. கொழும்பு நிறுவனங்கள் கனகாலமாக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தது. அதை மாற்றி அமைக்கணும். நாங்களும் இங்கே சாஃப்ட்வேர்ஸில் உருவாக்கணும். அதை உருவாக்குறவர்களையும் நாங்களே உருவாக்கணும் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்குள்ள வந்தது. அது ஒவ்வொரு கட்டமாக படிப்படியாக வளர்ந்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருந்த வேளையில் 2025ஆம் ஆண்டு எங்களுடைய தாசன்னையானுடைய ஒரு சந்திப்பு நடந்தது. தாசன்னையோட கதைக்கும் போது தாசன்னைய சும்மா கேட்பார், தம்பி சீலன் நீ என்னடாப்பா இப்படியே படிப்பிச்சு கொண்டு இருக்க போறியா, எத்தனை பேருக்கு படிப்பிக்கிற அப்படின்லாம் கேட்பார். படிப்படியாக தானே முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு விஷயம் சொன்னேன். சரி, இப்போ படிப்படியாக நீ ஒரு 100 பேருக்கு படிப்பிக்கிற ஒரு விருப்பம் இல்லையா, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு உருவாக்க மாட்டியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்? அப்போ நான் சொன்னேன், அண்ணன் அப்படி ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு நிறைய செலவுகள் லேப் வசதிகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் தேவை, அதை பிறகு ஆறதா செய்வோம். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்,
அந்த கனவு இது உன்னுடைய கனவாக இருந்தால் அந்த கனவுக்கான ப்ரொஜெக்ட் பிளானை மட்டும் சொல்லடா தம்பியன், இவ்வளவு தான் சொன்னார். நான் அடுத்த நாள் என்னுடைய கனவு பெருசாக இருந்ததால் என்னட்டு ஏற்கனவே அந்த பிளான் ஒன்று இருந்தது. ஆனால் அதை போய் யாரோட கதைக்கிறது யார்கிட்ட கேட்குறதுன்ற விஷயம் தெரியாத அடுத்த நாளே சொன்னேன், இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு. சரி, அதுக்கு சொல்லி அடுத்த நாளே அதுக்கான வேலைகளில் உடனடியாக தொடங்கிவிட்டேன். அப்போ நான் கேட்டேன், அண்ணா என்னென்று உடனே எல்லாம் என்ன விஷயத்தில் என்ற இல்லை, எனக்கும் யாழ்ப்பாணத்தில் கணக்க பேரை உருவாக்கி விடணும், நிறைய படித்தாக்களை உருவாக்கி விடணும்ன்ற ஆசை கனகாலமாக இருக்குது. நானும் ஒரு ஆளை தேடிக்கொண்டு தான் இருந்தேன். நான் சொன்னேன், அவருடைய விஷன் தன்னுடைய காலத்தில் நான் எத்தனை மென்பொருள் உற்பத்தியாளர்கள் எத்தனை தொழில் அதிபர்களை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய விஷனாக இருந்தது. அதற்கான தேடல்களுடன் அவரும் இருந்தார். என்னுடைய கனவும் நான் இந்த இடத்துக்கு எத்தனை பேரை உருவாக்கி விடலாம், என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை உருவாக்கலாம், இந்த நாட்டினுடைய லீடர்ஸை உருவாக்கலாம். அப்போ நாங்கள் படிப்பிக்கும் போதோ அல்லது உருவாக்கும் போதோ நிற்கிற விஷயம், நான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்கிற விஷயம், தம்பி நீ படிக்கிறது மட்டும் உன்னுடைய வேலை இல்லை, நீ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய முதலாளி என்ற இடத்துல இருந்து யோசிச்சுப்பார், நீ எப்படி வருவாய். அப்போ உன்னோட தனியாக டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் போடாது, லீடர்ஷிப் ஸ்கில்லும் தேவை. இதை எனக்கு கற்பித்தவர் சாவச்சேரி அதிபர் சர்வேசன் சார். ஒரு முறை நான் சந்திக்கும் போது அவர் சிம்பிளாக சொன்னார், யோசிலன் உங்களுக்கு 30% டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் காணும், 70% மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு தேவை. அப்போ நான் கூட்டினப்பாங்க சாஃப்ட்வேர் சம்பந்தமாகவும் அதன் டெக்னிக்கல் சம்பந்தமாக அவரோட டிஸ்கஸ் பண்ணிக்க அவர் சொன்ன பிறகு தான் என்னில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. லீடர்ஷிப், அதை ஒரு நிறுவனத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறன்ற விஷயங்கள் பிறகு ஒவ்வொரு அதிபர்கள், ஆசிரியர்கள், நிறுவனம் முதலாளிகள் இவர்களிட சந்திக்கும் போது அவர்களிடம் நான் கவனிக்கிற விஷயம் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறார், எப்படி இந்த நிறுவனத்தை கொண்டு போகிறார், எப்படி ஊழியர்களை சமாளிக்கிற, இந்த பிரச்சனைகளை என்னோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்க அது எனக்குள்ளேயே. அப்போ இங்கே இருக்கும் ஒவ்வொருவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய. அந்த நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மாணவர்களுக்கு அப்படியே பிரதிபலிப்பேன். இப்படி தாண்டா செய்யணும். அநேகமாக எங்களுடைய நிறுவனத்திலேயோ அல்லது மாணவர்கள் இங்கே இருக்கும் எல்லா முதலாளிகள் எல்லா அதிபர்களுமே என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். அந்த சார்கிட்ட இப்படி ஒரு நல்ல பழக்கம் இருக்குடா, அதை நாங்களும் பின்பற்றினா எங்களோட நிறுவனம் இப்படி வரும். அந்த பொஸ்ஸிட்ட இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குடா, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அவர்கிட்ட சந்திக்க போகிறதா இருந்தால் இத்தனை மணிக்கு சரியாக போயிடணும், இல்லாட்டி சிக்கலடா. அப்போ அவங்களுக்கு என் பின்னால் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் சாஃப்ட் ஸ்கில் தானாகவே போயிடும். இவரை இப்படி சந்திக்க வேண்டும், இன்னென்ன விஷயம் கதைக்க வேண்டும், மார்க்கெட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், கான்ஃபிடென்ட். அப்போ சில நேரம் சில இடங்களில் கதைச்சிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்மெண்ட் சில பிரச்சனை வந்தால் அதுக்கான உடனடி தீர்வு. இப்படியான விஷயங்கள் எல்லாமே உங்களிடம் இருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை எனது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போது தொடங்கப்பட்ட இந்த ஜாழ் ஐடியின் பயணம் படிப்படியாக பெரிய லெவலில் வருது. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனோ அல்லது சாஃப்ட்வேர் படிப்பிக்கிற ஆட்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு லீடர்ஸை உருவாக்குற லீடர்ஸாக எக்ஸ்பர்ட்ஸில் கொண்டு எக்ஸ்பர்டீஸை உருவாக்குறதா எங்களுடைய பயணமாக இருக்குது. அப்போ எங்களுடைய நிறுவனத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் எக்ஸ்பர்ட்டாக வர போகிறார்கள். எங்களுடைய நிறுவனத்தில் கல்வி கற்பிக்க போகிறவர்கள் ஒரு எக்ஸ்பர்ட்ஸில் கொண்டு தான் எங்களுடைய நிறுவனம் முன்னோக்கி செல்ல இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எங்களுடன் ஜாயின் பண்ணும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்கள் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் என்று தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். படிக்கிற என்விரான்மெண்ட்ன்றதை தான் ஒரு நிறுவனத்தில் நீ எப்படி வேலை செய்ய போகிறாய், ஒரு நிறுவனம் உன்னை எவ்வாறு ஹேண்டில் பண்ண போகுது, ஒரு நிறுவனத்தின் நீ முதலாளியாக இருந்த என்னென்ன பழக்கங்களை நீ கொண்டிருக்க வேண்டும், இப்படியான விஷயங்களைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகின்றோம். எங்கள் நிறுவனத்தில் இருந்து பயணிக்க போகும் மாணவர்கள் இந்த நாட்டின் இந்த உலகத்தின் தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும் எனது பங்காளர்களுடைய நோக்கம். அதை வெற்றி பெற உங்களுடைய நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய சிந்தனையினுடைய வீச்சையும் தூரநோக்கு கனவையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் யோகசீலன்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே சாவகச்சேரி இந்து கல்லூரி அதிபர் சொன்னார், ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவருக்கு 30% டெக்னிக்கல் ஸ்கில்லும் 70% மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் கட்டாயம் வேணும் என்று. இது அதுக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் தேவை. நம்முடைய சமூகத்தில் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் மற்றதில் தேவையில்லாத 70%ம் தேவையானதில் 30% வச்சுக்கொண்டு தான் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம், சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்த தளம் நோக்கி எல்லா தளங்களிலும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற இந்த கூற்றோடு நீங்கள் உடன்படுவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுபோலத்தான் உலகத்தில் மிக பிரபலமான ஒரு பழமொழி உண்டு, பசியோடு இருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய தொழிலதிபர்களும் குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். பசியோடு இருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியில் இறங்குகிறார்கள். பலர் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு முயற்சியிலே தான் திரு ஸ்ரீதாஸ் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம்.